ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி, கிறிஸ்துவால் நீங்கள் முழுமையாகிறீர்கள். நாம் கிறிஸ்து இயேசுவினாலே முழுமையாகிறோம். கிறிஸ்து இயேசு இல்லாவிட்டால் நாம் முழுமை இல்லை என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து சில வசனங்களை வைத்து தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவால் நாம் முழுமையாகிறோம். இன் கிரைஸ்ட் வி ஆர் மேட் ஃபுல். இன் கிரைஸ்ட், பை கிரைஸ்ட் வி ரிசீவ் ஃபுல்னஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியருக்கு பவுல் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் விதமாக அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், பூர்ணமாயிருக்கிறீர்கள், முழுமையாயிருக்கிறீர்கள் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே இந்த கொலோசியர் 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணமாகிறோம் என்பதை குறித்து எப்படி விளக்குகிறார், அது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, முதலாவதாக மனிதர்களுக்குள் மனித தன்மையும் தேவத்தன்மையும் தெய்வீகத்தன்மையும் இரண்டும் கலந்து நிறைவாக இருக்க வேண்டும். அதுவே நம்மை தேவன் விரும்புகிற முழுமையான மனிதர்களாக்குகிறது. ஆதியிலே தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவருடைய ஆவியை ஊதினார். மனுஷனாக படைக்கப்பட்டவன் தேவ சாயலை கொண்டு இந்த உலகத்திலே படைக்கப்பட்டான். அதாவது மனித சாயலும் தேவ சாயலும் கலந்ததாக பூரணமாக படைக்கப்பட்டான். ஆகவே அந்த சாயலை மனிதன் இடையில இழந்து விட்டான், பாவத்தில் விழுந்து இழந்து விட்டான். அந்த சாயலை மறுபடியுமாக நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம், நமக்குள்ளே மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்குள்ளே மனித சாயலும் தேவ சாயலும் கலந்து நிறைவாய் இருக்க வேண்டும். அதை கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்த அதிகாரத்தில் மிக அருமையாக பவுல் விளக்கி இருக்கிறார். இதை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, மனிதர்களுக்குள் மனிதத்தன்மையும் தேவத்தன்மையும் கலந்து அது நிறைவாய் முழுமையாய் பூர்ணமாய் இருக்க வேண்டும். இதற்கு கிறிஸ்து இயேசுவே முன் உதாரணமாக இருக்கிறார் என்று 9வது வசனத்தில் கூறியிருக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில் கிறிஸ்துவே இதற்கு முன் உதாரணமாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். பாருங்க, ஒரு அருமையான வசனம். கொலோசியர் 2:9, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்திலே, மனித சரீரத்திலே வாழ்ந்தார். அவருக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருந்தது. ஆமேன். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அவருக்குள்ளே மனித தன்மையும் தேவனுடைய தன்மையும் இறைத்தன்மையும், மனித தன்மையும் இறைத்தன்மையும் இரண்டும் கலந்து பூர்ணமாக இருந்தது. இதை யோவான் மிக அருமையாக சொல்லுகிறார். யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்தில், யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ரொம்ப அருமையாக விளக்குறார் பாருங்க. மாம்சத்திலே அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனிதனாக பிறந்தார். அந்த வார்த்தை மாம்சமாயிற்று, நமக்குள்ளே வாசமான மனுஷன் மாதிரி உங்களையும் என்னையும் போல மனுஷனாக அவர் சஞ்சரித்தார், வாழ்ந்தார். அவருக்குள்ளே மகிமை இருந்த அந்த எந்த மகிமை? தேவனுடைய மகிமை, பிதாவுடைய மகிமை அவருக்குள்ளே இருந்தது. இப்படியாக மனிதத்தன்மையும்
தெய்வீகத்தன்மையும் தேவத்தன்மையும் இறைத்தன்மையும் அவருக்குள்ளே கலந்திருந்தது, நிறைவாய் பரிபூர்ணமாக இருந்தது. கொஞ்சம் கூட குறைவில்லை. மனுஷத்தன்மையிலும் குறைவில்லை, தேவத்தன்மையிலும் குறைவில்லை. ரெண்டுமே பரிபூர்ணமாக அவருக்குள்ளே இருந்தது என்று அருமையாக யோவானும் அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதத்தன்மையும் தேவத்தன்மையும் கலந்து இருக்க வேண்டிய ஒரு மனிதன் என்று சொன்னால் நமக்கு முன் உதாரணமாக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். சரி, இப்போ பாருங்க, நாம் அந்த முழுத்தன்மையை பெற வேண்டும், அந்த முழுமையை நாம் பெற வேண்டும். அது கிறிஸ்துவினால தான் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து தான் அந்த முழுமையை நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, அடுத்த 10வது வசனத்தில் அவர் சொல்றார். கொலோசியர் 2வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் பவுல் இங்கே அதை விளக்குகிறாரு. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அதாவது ஈவில் பவர்ஸ், குட் பவர்ஸ், எல்லா பவர்ஸுக்கும் அவர் தான் தலைவர், எல்லாத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அவருக்குள் அதாவது அவருக்கு எல்லா அதிகாரங்களும் கீழ்பட்டு இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. அப்படி எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் படைத்தவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் மனிதர்களாகிய நாம் இந்த முழுமையை பூரணத்தை பெறுகிறோம். ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யோவான் கூட சொல்றார், அதுதான் சொல்றாரு. யோவான் 1 அதிகாரம் 16வது வசனத்தில் அதுதான் சொல்றார். பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவர் பரிபூர்ணமாக இருந்தார், இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக இருந்தார். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் அந்த பரிபூர்ணத்தை பெற தேவ கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறோம். மனிதத்தன்மையும் தேவத்தன்மையும் கலந்து இது பூரணமாக, கொஞ்சம் கூட இது கால்வாசி அதில் அரைவாசி எல்லாம் கிடையாது, முழுமையாக நாம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறோம். சரி, அடுத்தது பாருங்க, கிறிஸ்துவினாலே அந்த முழுமையை பூரணத்தை பெற்ற நாம் அந்த பூரணத்தை அடைய, அந்த பூரணம் திடீர்னு வந்துடாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே வந்துடாது. என்ன ஆகும்? அதாவது அந்த பூரணத்தை அடைய, அந்த முழுமையை அடைய நாம் அனுதினமும் வளர வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகி அவர் எப்படி பூர்ணராக இருந்தாரோ அந்த மாதிரி பூர்ணமாக நாம் டெய்லி வளரணும், வளர்ந்து கொண்டே போகணும். ஸ்தோத்திரம். பாருங்க, இதை குறித்து 7வது வசனத்திலே சொல்றார். கொலோசியர் 2:7 பவுல் அதை விளக்குறார். பாருங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரம். அதனால நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவனுடைய போதனை உபதேசம் நமக்கு வருகிறது. ஸோ நமக்கு போதிக்கப்பட்டதை நாம் கேட்டு அதன்படி கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தில் அந்த போதனையில் நாம் பெருக வேண்டும் என்று சொல்கிறார். வளரணும், டெய்லி வளரணும். ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இன்னொரு வசனத்தில் கூட பார்க்கலாம், அந்த பரிபூர்ணத்தினாலே அனுதினமும் நாம் எப்படி பெருக முடியும், வளர முடியும் என்றால் நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்திலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதான் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால்தான் நாம் பெருக முடியும். உதாரணமாக ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு திராட்சை செடி இருக்குது அப்படின்னா, திராட்சை செடியில் கிளை இருக்குது. அந்த கிளையானது திராட்சை செடியில் இருந்தால் தான் கிளையானது திராட்சை செடியிலிருந்து தனக்கு வேண்டிய உணவை எடுக்கும். அந்த கிளை என்ன செய்யும்? கனிகளை கொடுக்கும். இல்லை என்றால் திராட்சை செடியில் அது இல்லைன்னா அதை வெட்டி கீழே போட்டால் என்ன ஆகிடும்? உதிர்ந்து போயிடும், காஞ்சி போயிடும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லை. ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நாம் வளர வேண்டும். அவர் பரிபூர்ணமாக இருக்கிறது போல நாமும் பரிபூர்ணமாக, நாமும் முழுமையானவர்களாக இருக்க நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து வளர வேண்டும். இதை யோவான் சுவிசேஷத்தில் அழகாக சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில்
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னிலே இல்லை என்றால் நீங்கள் வளர முடியாது, கனி கொடுக்க முடியாது. என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவை பற்றி நாம் கேள்விப்பட்டோம், விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவ விசுவாசிகளாக மாறினோம். அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது அதுதான் நம்முடைய போஜனம். அப்படியே தினம் தினம் நாம் வளரணும், பெருகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தான் அந்த பூரணத்திற்கு, அந்த முழுமைக்கு நாம் வர முடியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு முழுமை வந்துடாது. ஆனால் நமக்கு அந்த முழுமையை கொடுப்பவர் கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு அந்த பூரணத்தை கொடுக்கிறார். கிறிஸ்து நமக்கு அந்த பூரணத்தை கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொண்டோம், இதோட சாப்டர் முடிஞ்சால் நல்லது. அப்படி இல்லை. ஒரு சத்துரு ஒருத்தன் இருக்கிறான், எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், பிசாசு, சாத்தான் என்ற எதிராளி இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அதை கெடுக்க பார்ப்பான், நம்முடைய வளர்ச்சியை கெடுக்க பார்ப்பான். இயேசு கிறிஸ்து பூரணத்தை கொடுக்கிறார், சாத்தான் அதை கெடுக்கிறான். நாம் பூரணமாக வளராதபடிக்கு பிசாசு நம்மை கெடுக்கிறான். பாருங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நல்ல இடம் இருந்தது, எனக்கு பூச்செடிலாம் வைக்க ரொம்ப பிடிக்கும், அதனால் பூச்செடிலாம் வச்சுட்டு அது வளர்றதை நான் பார்க்குறேன். அது ஒரு குறிப்பிட்ட சமயம் வளரணும், அதுக்கப்புறம் தான் பூக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா, அந்த பக்கம் மேய வருகிறதான ஆடுகள் அந்த பூச்செடியை கடித்து அந்த இலைகளை சாப்பிட்டு அது அப்படியே அதனுடைய வளர்ச்சியை தடுத்து போடுகிறது. அந்த ஆடுகளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த செடி வளரணும், பூ வரணும்னு அதுக்கு கவலை இல்லை. அது பச்சை பச்சையாக இருக்கிற செடி இலைகளை பார்த்து அது தின்ட்டு போயிடுது. அப்புறம் இந்த அம்மா பார்க்கும்போது, ஐயோ என் செடி வளரலையே. ஆகவே பிரியமானவர்களே, இப்படியாக சாத்தான் அதை கெடுக்க வருவான், நம்முடைய வளர்ச்சியை கெடுக்க வருவான். இந்த அருமையான சகோதரியை பூந்தோட்டத்தை வைத்து, பூச்செடிகளை வைத்து, அதுக்கு தண்ணியை ஊற்றி அது வளர செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆடுகள் அந்த மேய்ந்து போகிறது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கிறிஸ்து நமக்கு தண்ணீர் ஊற்றி நமக்கு வேண்டிய ஆத்தும ஆகாரத்தை, சரீர ஆகாரத்தை கொடுத்து நம்மை வளர செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்? அதை கடித்து கொதறி கெடுத்து போடுவான். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, பிசாசு பாருங்க, ஆண்டவரே சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், யோவான் 10:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்றார். இயேசு சொன்னார், நான் எதற்காக வந்தேன்? உங்களுக்கு அந்த பரிபூர்ணத்தை கொடுக்க வந்தேன். ஆனால் பிசாசு அவன் திருட வர்றான், பல ஃபார்மில் வருவான். நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வருவான். அப்படி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை கெடுத்து கிறிஸ்துவினாலே நீங்கள் வளராதபடிக்கு உங்களை திசை திருப்பி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வோம், பல விதங்களிலே செய்வோம். திருடன் இன்னைக்கு பாருங்கள், நம்ம பார்க்குறோம், செய்தித்தாளெல்லாம் பார்க்குறோம், அநேகர் பலவிதமாக ஆசை வார்த்தை கூறி மோசம் போக்கி பணத்தை பிடுங்குறாங்க. பணத்தை போடுங்க, உங்களுக்கு நிறைய வட்டி வரும், பணம் பெருகும், அப்படி இப்படின்னு சொல்லி கெடுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்களை வளமாக்குவோம் என்றெல்லாம் சொல்லி பணத்தை பிடுங்கி திருடிட்டு போகிறாங்க. திருடன் திருடத்தான் வருவான். அதுபோல் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு வரான்னா, திருட, நம்முடைய ஆத்மாவை திருட, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை திருட, நம்முடைய பரிபூர்ணத்தை திருட, நம்முடைய வளர்ச்சியை குலைக்க பிசாசு வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வளர்ச்சிக்காக அனுதினமும் நமக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்திலும் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலும் நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது நாம் பூரணராவது நிச்சயம். அதாவது மனித வாழ்க்கை, மனித தன்மை என்று சொல்லும்போது மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்திலே நாம் ஒழுக்கமான வாழ்க்கையிலே நாம் பூரணமாக இருக்கணும். அதே போல் கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தில் ஆவிக்குரிய ஜீவித்திலும் பூரணமாக இருக்கணும். இந்த ரெண்டுலையும் நாம் உறுதியாக இருக்கணும்.
இந்த ரெண்டில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் வளருவது நிச்சயம். ஆனால் நம்ம இதை கெடுக்க வர பிசாசுக்காக நாம் என்ன செய்யணும்? மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த 2 காரியத்தில் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கணும். மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்கம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய எல்லா பயன்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் வருகிற எல்லாவற்றையும் நாம் பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்திலும் 2லும் நாம் முழுமையாக முன்னேற வேண்டும். பாருங்க, இதை கெடுப்பதற்காகத்தான் பிசாசு வர்றான் என்று சொல்லி பேதுரு சொல்லியிருக்கார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, என்னென்னா பிசாசு நம்முடைய வாழ்க்கை கெடுக்க வரும்பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை, ஒழுக்கமான மனித வாழ்க்கை கெடுக்க பல விதத்தில் அவன் முயற்சி செய்து வருகிறான் என்று பேதுரு நமக்கு எச்சரித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விழிப்புள்ளவர்களாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தரோடு இணைந்து வாழுங்கள். பிசாசு உங்களுக்கு பலவிதமான காரியங்களை ஆசை வார்த்தை சொல்லி உங்களை கெடுக்கும் பொழுது, உங்களுடைய ஒழுக்கத்தை கெடுக்க வரும்பொழுது அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். அதே நேரத்தில் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்தம், அவர் நமக்கு கொடுக்கிற ஒழுக்கம், இவற்றிலே நாம் வளர வேண்டும். இவற்றிலே நாம் வளர்ந்தால் பரிபூர்ணமடைவோம், பூரணமடைவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவோடு இணைந்திருந்து நாம் அந்த முழுமையான வளர்ச்சிக்கு வந்து மனிதத்தன்மையிலும் தெய்வீகத்தன்மையிலும் நிறைந்தவர்களாக முழுமையாக அந்த வளர்ச்சிக்கு நாம் வளர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த அருமையான செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த வார்த்தைகளை கேட்டவர்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உமக்குள் நாங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறோம். முழு மனிதத்தன்மையையும் முழு தெய்வீகத்தன்மையும் உம்மாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொருவரும் இதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இதை கெடுக்க வருகிற பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும் போது எங்களுக்கு பலனை கொடுத்து கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் எந்தெந்த நோக்கத்தோடு இன்றைக்கு வந்தார்களோ அவர்களுடைய நோக்கம் நிறைவேற அவர்களை ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமாக வந்தவர்களை சுகப்படுத்தும், பலவீனமாக வந்தவர்களை பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.